குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டைம் மணி 6 மணி ஆகுது. சின்னதாக வாசல் தொழிச்சு சின்னதாக ஒரு கோலம் பண்ணலாம் வாங்க போட போகிறோம். சின்னதாக வந்து இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட போகிறோம். இந்த இடம் வந்து பழைய வீடு இடிச்சதுனால அப்படி இருக்குது. பழைய வீடு இடிச்சிட்டு புதிய வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். அதனால் அந்த பேஸ் வந்து அப்படி இருக்குது. கோலம் போடுறது பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலம். இந்த பக்கம் வந்துட்டாங்க. கத்திரிக்கெல்லாம் போடலைங்க. இதுதான் அப்போ என்ன தோணுதோ அந்த கோட்டை போட்டு போயிட்டே இருக்கேன். இப்படி தான் போடணும் அப்படி போடணும்லாம் இல்லை. இதில் சின்னதாக ஒரு விளக்கு மாதிரி போடுவோம். நான் எப்பவுமே இப்படி தான் போடுவேன். இப்போ வந்து கலர் கொடுத்துக்கலாம். ஏதோ ஒரு கலர் சின்னதாக இருக்கிற கலரை நான் கொடுத்துக்கிறேன். மாமா எப்படி இருக்கு? சூப்பர். நல்லா இருந்தாலே சூப்பராக தான் சொல்லுவேன். பழகிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சா அவ்வளோ குருவி சவுண்டு கேட்கும். இந்த இடத்துல இப்பயும் கேட்குது பாருங்கள் சவுண்டு.
இந்த இலை மாதிரி இருக்குதா, இதுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கோ. நான் இப்படி தான் கொடுப்பேன். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிடுவோம். மஞ்சள் குங்குமம் வச்சுருவோம். சிம்பிளான ஒரு கோலம் போட்டாச்சு. அது மட்டும் கோலம் போட்டு வீட்டுக்கு வந்துச்சுங்க, உள்ளே வந்தாச்சு கிச்சன் ரூமுக்கு. இதுதான் என்னோடய ரொட்டீன் வேலை. பால் வந்து வில்லேஜ்னால பால் வந்து பாட்டி கொடுப்பாங்க பால், இல்லைன்னா வாங்குவோம். மாட்டுப்பால் தான் வாங்குறது. கொஞ்சம் தண்ணிக்காங்க. இது பால் எடுத்து காய வச்சு பாப்பாவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா எங்களுக்கு வந்து டீ போட போகிறோம். சூரியன் வெளிச்சம் அவ்வளோ தெரியுதுங்க, அவ்வளோ நல்லா தெரியுது இந்த ஜன்னல் வழியாக. பாப்பாவுக்கு அவ்வளோதாங்க, பால் ஊற்றி வச்சுருவோம். இந்த அளவுக்கு தான் அவளுக்கு ஊற்றி வைப்போம். ஊற்றி வச்சுட்டு நாட்டு சக்கரை போட்டு மூடி வச்சுருவேன். அவள் எந்திரிச்சோடனே குடிப்பாங்க. நம்மளுக்கு டீ தூள் போடுவாங்க. கெஸ்ட்டு வேணுங்கிறதுனால சித்தப்பா சித்தி பொண்ணு எல்லோரும் வந்துக்கிறாங்க. அதனால் இந்த பாலுக்கு நம்ம டீ தூள் போட்டுருவோம். போட்டுக்கோங்க. நார்மல் டீ தூள் தாங்க நான் வாங்குவேன். வாங்கிட்டு இஞ்சி இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பீஸ் தான் போடுவேன். இப்போ இஞ்சியும் மிளகும் போட்டுக்குவேன். இந்த அளவுக்கு இஞ்சி போட்டு போட்டுக்கணும். எப்பவுமே இடிச்சுக்கலாம். மிளகு இஞ்சி சும்மா ஒரு 4 மிளகு போட்டு இடித்து நல்லா தட்டிட்டு போட்டுக்கலாங்க. நார்மல் டீ தூள் 3 ரோஸ் நார்மல் சொல்லுவாங்களா, அந்த டீ தூள் தான் வாங்கிட்டு நாங்கள் இது மாதிரி குடிப்போம். இஞ்சி மிளகு போட்டு போட்டுருவோம். நல்லா கொதிக்கிட்டு டீ குடிச்சா தான் அந்தளவுக்கு வரும். போட்டு ஆற்றி வச்சுருவோங்க. 1 ஸ்பூன் இந்த அளவுக்கு பாப்பாக்கு நடிச்சு போடுவோம். ரெண்டு ஆற்றிட்டு பாப்பா எதிர்த்துனால நான் கொடுப்பேன். ஒரு 3 ஸ்பூன் வந்து சக்கரை. ஏன்னா பிள்ளைங்க இருக்காங்க, சித்தி பேத்தி மாதிரி சித்தி பொண்ணு எல்லாமே வந்துருக்காங்க லீவுக்கு. டீ கொதிக்கிட்டுங்க. கம்பங்கூழ் சேர்த்துக்காக நைட்டே ஊற போட்டது.
நைட்டே கம்பு ஊற போட்டாச்சு. நல்லா நைட் ஃபுல்லாக ஊறினா தான் கம்பு கொழுந்து நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஊற போட்டாச்சு. டீ குடிச்சிட்டு கம்பங்கூழ் செய்யலாங்க. தங்க பிள்ளை குட் மார்னிங் சொல்லணுங்களா? எந்திரிச்சு வந்த உடனே இங்கே பாரு, ஃப்ரெண்ட்ஸுக்கு குட் மார்னிங் சொல்லிடு. ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ. இப்போ ஊற வச்ச கம்பு வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிருவோங்க. கூழுக்கு தொட்டுக்க வந்து மாங்காவும் சின்ன வெங்காயமும் உரிச்சு வச்சுருக்கோங்க. நம்ம மாங்காய் கழுவிப்போம். மாங்காய் இப்போ கட் பண்ணிக்குவாங்க. கழுவியாச்சு, நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுன்னு கேட்டாங்களா, எங்கள் சித்தி வந்திருந்தாங்க நேற்று. அவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க. நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோங்க. குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்களும் சாப்பிடணும். சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவோம். ரெடி ஆயிடுச்சிங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா ஊற்றும் போதே நல்லா மணமாகவும் வாசனையாகவும் வருதுங்க. அங்கே ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து காலையில் டிஃபன் வந்து கம்பங்கூழும் மாங்காவும் வெங்காயமும், அவ்வளோதாங்க. கம்பங்கூழ் காய்ச்சாச்சுங்க, நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து இதுதான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.